கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா எங்கேயாவது ஸ்கிப் பண்ணீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றதே உங்களுக்கு புரியாது. எல்லா பதிவும் நீங்க அப்படிதான் பாக்குறீங்க, அதனால பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் மந்திர உபாசனை, என்னென்ன டெக்னிக் நுணுக்கம் இதெல்லாம் சில இடத்துல பயன்படுத்தணும், எந்த மாதிரி விஷயங்களை நம்ம பின்பற்றணும் அப்படின்றதுலாம் நான் சொல்லியிருப்பேன். அதனால கடைசி வரைக்கும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் பலன். அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு இனம் புரியாத ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணமே தெரியாது, காரணமே இல்லாம கவலைப்படுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப டேஞ்சரானது. அந்த மாதிரி நாரதருக்கும் ஒரு கட்டத்துல அந்த மாதிரி ஒரு கவலை ஏற்படுது. இதுக்கு காரணம் அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஸ்வாமித்திரர் முனிவரை போய் சந்திக்கிறாரு. அவர் இந்த மந்திரத்தை நாரதருக்கு கொடுக்குறாரு. இந்த முருக உபாசனை மந்திரத்தை நீ ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு வா, நிச்சயமா உன் வாழ்நாள்ல உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மனநோய் கண்டிப்பா சரியாகும் அப்படின்னு சொல்றாரு. அதை நாரதர் ஃபாலோ பண்றாரு. அவரு சொன்ன அடுத்த கணத்துல இருந்தே அவருக்கு நல்ல மாற்றங்கள் தெரிந்தது அப்படின்றது தான் இந்த மந்திரத்தோட ரொம்ப சிறப்பு. இது பாத்தீங்கன்னா திருப்புகழ்ல ஒரு வரியா தான் வரும் இந்த மந்திரம். இதை நீங்க யூஸ் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு வெற்றி உண்டு. அந்த மந்திரத்துடைய விரிவான விளக்கங்களை இப்ப நம்ம பார்ப்போம். தானத்தில் சிறந்தது அன்னதானம், அதை விட உபாசனையில் சிறந்தது முருக மந்திரம், மந்திர உபாசனையில் சிறந்தது முருகனுடைய மந்திரங்கள். அப்படி 6 முகம் அருளிடம் அனுதினமும் 7 முகம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை விட வலிமை வாய்ந்த ஒரு மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மந்திரம். நமக்கு இருக்கக்கூடிய பற்றாக்குறை, அதாவது நிதி நிலையில இருக்கக்கூடிய பற்றாக்குறை, நமக்கு கவலைகளால ஏற்படக்கூடிய மனச்சோர்வு, மன அழுத்தம், ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு ஒண்ணு கடந்த காலத்திலயோ இல்ல எதிர்காலத்திலயோ இருக்கக்கூடிய கவலைகள், அச்சங்கள், பயங்கள், சவால்கள், இதை நினைச்சு நம்ம பயப்படக்கூடிய சூழ்நிலையில நமக்கு ஒரு இயல்பாவே ஒரு மன அழுத்தம் எப்பொழுதும் வந்துகிட்டே இருக்கும். காரணமே இல்லாம நம்ம பாத்தீங்கன்னா எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட்டு இருக்கோம். அந்த விஷயத்துல இருந்தெல்லாம் நிவர்த்தி, காரணம் இல்லாமல் கவலைப்படுறதுல இருந்து நிவர்த்தி. அடுத்து பாத்தீங்கன்னா திருமண தடை, இது இருந்ததுன்னா நீங்கும். கல்வியில் தடை, குறிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு எதிர்ப்பு, பகை, போட்டி, பொறாமை, இது இல்லாம வாழ்க்கை போகவே போகாது. அந்த மாதிரி சூழல்கள் ஒரு விடுதலை. எதிரிகளை நம்ம துவம்சம் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம ஒண்ணு முருக உபாசனை இல்லைன்னா உக்கிரமான தெய்வங்களை தான் வழிபட முடியும். இந்த ஃபெரோஷியஸான காடுகள்லாம் நம்ம வழிபடும் போது தான் நமக்கு பாத்தீங்கன்னா எதிர்மறையான சக்திகள் நம்மீது, ஏன்னா அதுங்கெல்லாம் ஃபெரோஷியஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் இருந்தால் தானே கரெக்டா இருக்கும். இப்போ ரவுடிங்க இருக்கிறாங்கன்னா அதுக்கு போலீஸ் இருக்கணும் இல்லைங்களா? அப்போ எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா எதிர்மறை சக்திகள்லாம் ரொம்ப உக்கரமானது, கோபாவேசம் கொண்டது. அது பாத்தீங்கன்னா எதற்குமே கட்டுப்படாது. அவங்க புத்திமதி சொன்னா கேட்குமா? கேட்காது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெரோஷியஸான காடு, உக்கிர ரூபமான காடுலாம் நம்ம கலாச்சாரத்துல இருக்குது. அந்த மாதிரி தெய்வங்கள் நம்ம வழிபடும் போது நமக்கு நம்பிக்கைகள் இன்னும் உயரும். நம்ம வாழ்வதற்கான ஒரு அர்த்தம் நமக்கு தெரியும். அதனால எதிர்ப்பு, பகையெல்லாம் விலகணும்னா இந்த மாதிரி மந்திர உபாசனைகள் நம்ம செய்யணும். அதுல மிகவும் உயர்ந்தது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முருக மந்திரம். இதை உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு 16 நாள்ல இருந்து ஒரு 21 நாளுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு சக்சஸ் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த விஷயத்துல கண்டிப்பா இருக்கும். அதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா நீங்க அந்த நேரத்துல ஒரு கவலைகள் இருக்குதுன்னா அந்த நேரத்துல, இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு தொல்லைகள் இருக்குதுன்னா அந்த நேரத்துல, ஏதோ ஒரு சோர்வுகள் இருக்குதுன்னா அந்த நேரத்துல, எதுவா இருந்தாலும் சரிதான், நீங்க அடுத்த ஸ்டெப்பே போக முடியாம உங்களை முடக்கி வைக்குது இல்லையா, காலை கட்டி போட்ட மாதிரி, அந்த நேரத்துல நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முருக மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். அந்த முருக மந்திரத்தை இப்ப கவனிங்க. வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன், இதுதான் அந்த மந்திரம். ரொம்ப எளிய மந்திரங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இதை சொல்லிக்கிட்டே இருங்க. வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன். இப்போ இன்னைக்கு காலையில் ஏதாவது ஒரு பாட்டு கேட்குறீங்க, அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சாயங்காலம் இல்லை மறுநாள் வரைக்கும் கூட உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? அதே போல் இந்த வார்த்தைகள் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நீங்கள் கஷ்டம், கவலை இல்லை குழப்பத்தில் இருக்கிறீங்களோ அந்த சமயத்துலாம் இது ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா, அதற்கு பதில் அதை நினைக்கிறதுக்கு பதில் இதை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா வெகு விரைவில் அந்த மாதிரி பிரச்சனைகள் மீண்டு வந்துருவீங்க. இது உறுதியான ஒரு விஷயம். தெய்வ உபாசனைகள் மிகவும் உகந்தது பார்த்தீங்கன்னா முருக உபாசனை தான். அந்த அடிப்படையில் இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை வெளிப்படையாக கொடுத்துருக்கிறேன். இதை பயன்படுத்திங்க. இதை வழக்கம் போல தான். இதை பார்த்தீங்கன்னா குரு மூலியமா தான் உபாசனை பற்றி இந்த மந்திரங்கள்லாம் நீங்கள் வாங்கணும். ஒருவேளை உங்களுக்கு சரியான குரு கிடைக்கல அப்படின்னா நீங்க உங்க குரு கிட்ட கூட சொல்லி அவர் வாயால இந்த மந்திரத்தை சொல்லி வாங்கிக்கலாம். உங்களுக்கு யாராவது குரு இருந்தாலும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க நம்ம சேனல் வழியாவே இந்த மந்திரத்தை எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க தட்சிணாமூர்த்தி, நம்மளுடைய பல பதிவுகளை சொல்லியிருப்பேன், தட்சிணாமூர்த்தி அதாவது சிவன் கோயில தட்சிணாமூர்த்தி தெற்கு சைடு பார்த்து அமர்ந்திருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க அவருக்கு நேரா உட்காந்து ஒரு நெய் விளக்க போட்டுட்டு இந்த மந்திரத்தை நான் உபாசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மானசீகமா நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேயே ஒரு 108 தடவை நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல உங்க பூஜை அறையில எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்க உங்களுக்கு கஷ்டம், கவலைகள் மறைய நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். வெற்றிக்கான ஒரே தெய்வம் பாத்தீங்கன்னா அது முருக கடவுள் மட்டும் தான். ஏன்னா அவரு தான் ஆத்திமாலை சூடன் அவரு. அதனால பாத்தீங்கன்னா அந்த வெற்றி கடவுள், அந்த கடவுளை நீங்க வழிபடும் போது தமிழ் கடவுள் தான் இதுக்கே அவரை வழிபடும் போது பல மாற்றங்களும் மிகச்சிறந்த ஏற்றங்களும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்குங்க. அதனால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த பதிவுகள்லாம் ஹைப் பண்ணுங்க. நன்றி. அடுத்த பதிவுல சந்திப்போம்.